இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையினுடைய இந்த கூட்டங்கள் இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு யுத்தத்தினால் ஏற்பட்ட இன்னல்கள் இழப்புகள் பற்றிய ஒரு வரலாறு மறக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கடந்த 5-6 ஆண்டுகளாக யுத்தம் இடம்பெற்றிருந்தும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் வருகின்ற பொழுது மட்டும்தான் நான் இருக்கின்றேன் தமிழ் தலைமை கூட நமது இழப்பை பற்றி பேசுகின்றது. தமிழ் தலைமை கூட சர்வதேச விசாரணை பற்றி பேசுகின்றது. இது எந்த வகையில் அமைந்திருந்தாலும் இணை அனுசரணை என்ற அறிவிப்பின் மூலம் பிரதமர் ரணிலின் இரட்டை சாணக்கிய வியூகத்திறன் ஐக்கிய அமெரிக்காவையும் அதுபோன்ற சர்வதேச சமூகத்தையும் தமிழர்தன் அரசியல் தலைமையையும் ஒன்றாகவே இந்த இணைச்சொல்லினால் கையாளுகின்ற ஒரு சாணக்கிய திறமையை அவர் காட்டியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க இன்று சர்வதேச அழுத்தத்திலிருந்து ஸ்ரீலங்காவை மீட்டெடுத்து விட்டதாகவும் இது இலங்கைக்கான சாணக்கிய வெற்றி என்றும் முரசு கொட்டுகின்றார் என்று சொன்னால் தமிழ் தலைமை யுத்தகால இழப்புகள் சம்பந்தமாக தமது சாணக்கியத்தை எப்படி வெளிப்படுத்தப் போகின்றது என்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் இலங்கையை காப்பாற்றி விட்டதாகவும் அல்லது இந்த யுத்தத்தின் மூலமான சிங்கள மக்களுடைய வெற்றியை தாங்கள் நிலைநிறுத்தி கொண்டதாகவும் கூறுகின்ற ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது அவர்களுடைய சாணக்கிய வெற்றி. எனவே தமிழ் தலைமையினுடைய இதற்கு ஈடாக தமிழ் தலைமையினுடைய சாணக்கிய வெற்றி சாணக்கியம் எப்படி அமையப் போகின்றது என்கின்ற கேள்வி இங்கே எழுகின்றது. இலங்கை சர்வதேச விசாரணையில் மீட்டெடுத்ததாகவும் யுத்தகால இழப்புகள் சம்பந்தமாக எதுவும் பேசுவதற்கில்லை இலங்கை அரசாங்கம். ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் இந்த கடந்த அரசாங்கத்தினுடைய பல ஊழல்கள் பற்றி விசாரணைகளை பற்றி அக்கறை செலுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுடைய இழப்புகள் பற்றி விசாரணை கமிஷனை நியமிக்கவில்லை. நாங்கள் உள்நாட்டு விசாரணை கமிஷனை நியமிக்கப் போகின்றோம் என்று சொல்லி இந்தியாவினுடைய அனுசரணையை அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடைய அங்கீகாரத்தை அமெரிக்காவினுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுவது ஒரு தவறான விடயம். ஏனென்றால் தமிழ் மக்களும் இந்த நாட்டின் பிரஜைகளே என்கின்ற வகையிலே அதற்கான ஒரு விசாரணை கமிஷனை அமைத்திருக்க வேண்டிய கடமைப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு இருந்திருக்கின்றது. மாறாக இந்த அரசாங்கத்தை உருவாக்கிய அல்லது மைத்திரிபால சிறிசேன ஊடாக இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பாரிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதிலிருந்தும் தவறிவிட்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்கள் நியமித்த ஒரு ஹைபிரிட் குழு இன்று பேசப்படுகின்றது. எதிர்கால விசாரணை பற்றிய ஹைபிரிட் குழு, அதாவது ஊடகங்கள் கலப்பு என்கின்றார்கள். அது தவறு. சிறந்த கலப்பு அல்லது சிறப்பு கலப்பு ஒரு நீதிமன்றம் பற்றி பேசப்பட்டது. இன்று அது ஒரு ஆணை குழுவாக அமைய இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய விசாரணை குழு போன்ற விற்பனர்களை கொண்ட அல்லது அந்த துறையிலே நேர்மையாளர்களை கொண்ட ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் முதல் கொண்டு வரப்பட்டது. காலப்போக்கிலே இலங்கையினுடைய ராஜதந்திரத்தினுடைய வெற்றி அல்லது தற்போதைய அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர வெற்றி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அறிக்கையை மாற்றியமைக்கின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் கூட இந்த அமெரிக்காவினுடைய அறிக்கை சம்பந்தமாக தமிழ் தரப்பினர் நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தாலும் இறுதி வடிவம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வருகின்ற பொழுது எப்படி வரப்போகின்றது என்பதுதான் கேள்விக்குரிய விடயம். எனவே அது ஒரு உள்ளூர் விசாரணை குழுவாகவும் உள்நாட்டு விசாரணை குழுவாகவும் அல்லது இங்கே விசாரிக்கப்படுகின்ற ஒரு குழுவாக ஆனால் சர்வதேச உயர்கலப்பு சிறப்பு கலப்பு ஆர்வலர்களை கொண்டதாகவும் அமையும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அப்படி உள்நாட்டிலேயே ஒன்று விசாரிக்கப்படுகின்ற குழுவாக அமைக்கப்பட்டால் அது எவ்வளவு தூரத்திற்கு யுத்த குற்றங்கள் நிறுவப்படுகின்ற பொழுது அவை சர்வதேச அரங்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. அதனால் இது எப்படியாக இருந்தாலும் கூட நான் பார்ப்பதை படித்தான் என்னவென்றால் 6 ஆண்டுகளாக சொல்வார்கள் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று. காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. இன்றைக்கு எந்த ஒரு குழு அமைக்கப்பட்டாலும் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்ன? தமிழ் மக்களுடைய காணிகள் மீட்டு தரப்பட போகின்றனவா அல்லது போன உயிர்கள் மீட்டு கொண்டனப்பட போகின்றனவா அல்லது
சில நாடுகளிலே யுத்த கட்டம் பற்றி விசாரித்து அவர்களுக்கான தண்டனைகள் பற்றி பேசப்படுவது போல இங்கும் பேசப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமே கடந்த ஆட்சியாளர்களையும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தையும் பற்றி பல்வேறு விசாரணைகளை நடத்துகின்ற பொழுதும் யுத்த குற்றம் பற்றிய விசாரணை நடத்துவதற்கு இன்று வரை குழுவை நியமிக்கவில்லை. இதற்காக ஏன் இன்று வரை காத்திருந்திருக்க வேண்டும்? ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழ் மக்களுக்காக கூட ஒரு நீதியை வழங்க இந்த அரசாங்கம் சிந்தித்திருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே இன்று இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த அரசாங்கத்தினுடைய சாணக்கியத்துக்கு ஈடாக தமிழ் தலைமையினுடைய சாணக்கியம் தமிழ் மக்களுக்கு எப்படி நீதியை பெற்றுத்தரப் போகின்றது, அல்லது தமிழ் மக்களுடைய சாணக்கிய கௌரவத்தை, தலைமையினுடைய கௌரவத்தை எப்படி காப்பாற்றப் போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. இதுதான் இன்று நமக்குள்ள முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் எந்த ஒரு நீதிமன்றம் வந்தாலும் யுத்த குற்றம் பற்றி பேசலாம், அதை பற்றி சில வகையில் அறிக்கைகள் வெளிவரலாம், ஆனால் அதற்கான தண்டனைகள் வழங்கப்படுவதை பற்றி பேசப்பட போவதில்லை இலங்கையை பொறுத்தவரையிலே. அதுதான் யதார்த்தமான நிலைமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தற்போது இருக்கின்ற அரசாங்கமும் அல்லது எங்களுடைய தமிழ் தலைவனுடைய வீரியமும் அந்த அளவிற்குத்தான் இருக்கும். அதற்கு அப்பால் எதுவும் நடக்கப் போவதில்லை. நான் என்று சொல்வதெல்லாம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்ய வேண்டியது, உள்நாட்டிலேயே ஒரு விசாரணை குழு அமைக்க விரும்பியிருந்தால் அதை அமைக்கலாம். அதற்கு இந்தியாவினுடைய அரசனையோ அமெரிக்காவுடைய அங்கீகாரமோ ஐக்கிய நாடுகளுடைய அரசனையோ தேவையில்லை, அதை அமைக்கலாம். ஆனால் இன்று முக்கியமாக இருப்பது பாருங்கள், இந்த அரசாங்கம் மீள்குடியேற்றத்தில் கூட மக்களுக்கு காணியை கொடுக்கின்ற விடுவதாக சொன்னார்கள், இதுவரை விடவில்லை. மேல்குடியேற்ற அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே காணியை கொடுத்து பிரயோசனம் இல்லை. அங்கே வீடுகள் அமைப்பதற்காக பல வெளிநாடுகளுடன் நிதியுதவிக்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சிறையிலே உள்ள அரசியல் கைதிகள் பற்றி கடந்த அரசின் இறுதி காலங்களிலே சுமந்திரனவர்கள் ஏதோ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, வெகு விரைவில் விடுவிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். எதுவும் நடக்கவில்லை. விதவை தாய்மார்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அப்படியே தொக்கு நிற்கின்றன, அமைச்சுகள் நிறுவப்படுகின்றன. ஆனால் அவை எவ்வளவு தூரம் வீரியமாக இவற்றை கையாண்டு கொண்டிருக்கின்றன என்று தெரியாது. எனவே இன்றைக்கு இருப்பதெல்லாம் தமிழ் மக்களுடைய மீள்குடியேற்றம், விதவைகளுடைய பிரச்சனை, எதிர்கால சந்ததியை நல்வழிப்படுத்துதல், அரசியல் கைதிகள் விடுதலை செய்தல், இவற்றுக்காக இந்த அரசாங்கம் காத்திரமான பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த பேட்டியை பொறுத்தவரையிலே இது இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கை சம்பந்தமானதாக இருந்தாலும் கூட, இந்த அறிக்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது டிமினிஷிங் ரிட்டர்ன் என்று சொல்வார்கள். அவருடைய வீரியம் குறைந்து 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 வந்து, அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கை மிகவும் வீரியமாக இருந்தது, அதை சற்று குறைத்தார்கள். சர்வதேச விசாரணையாக இருந்தது, ஹைபிரிட் என்றார்கள், அதை குறைத்து இன்றைக்கு நாங்கள் உள்ளக விசாரணை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அது எப்படி அமையுமோ தெரியாது. ஆனால் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர அல்லது சாணக்கிய வெற்றிக்கு ஈடாக தமிழ் தலைமையும் ஒரு வீரியமான தலைமையை கொண்டிருக்க வேண்டும், வீரியமாக செயற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நன்றி.